அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய திருத்தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நாம் எந்த மாதிரியான எண்ணத்தோடு வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு அழகான ஹதீஸ் மூலமாக இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோள்பட்டையை பிடித்து கொண்டு ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீர் இந்த உலகத்தில் இருந்து கொள்வீராக என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். பயணியாகவோ அல்லது ஒரு பாதையை கடந்து செல்றவராகவோ இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பயணியாகவோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போது நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்படி போனால் ஒரு நாளோ 2 நாளோ அல்லது ஒரு வாரமோ அதிகபட்சம் இருந்துட்டு நம்ம திரும்பவும் நம்ம வீட்டுக்கு தான் வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம கிளம்புவோம். அதே போல் தான் இந்த உலகமும் நமக்கு நிரந்தரமானது இந்த உலகம் கிடையாது. நிச்சயமாக ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் சம்பவித்தே தீரும். இன்ஷா அல்லாஹ் இது போன்று மறுமைக்கு பலன் தரக்கூடிய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் உங்களுக்கு டெய்லி வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.